கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குடிநீர், உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் இன்றி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அவசரகதியில் திறக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பேருந்து முனையத்திற்கு வந்து செல்வதற்கே பயணிகள் பெரும் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் விமர்சனம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து வெளியூர்களுக்கு போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நடைமேடைகளிலும் வெட்ட வெளிகளிலும் படுத்துறங்கி அவதியுற்றனர். போதிய பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டன அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் கடைசி நாள் கூட்டம். கோவை சின்னியம்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அனைத்து தரப்பினரிடமும் கருத்து கேட்பு. கோவையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 800க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல். 3,40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமலும் ஏமாற்றும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்தால் முதலமைச்சர் கூட கவுன்சிலராகி விடுவார் என அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. மாநில உரிமைகளை பறிப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கும் பாஜக கூட்டாட்சி தத்துவத்தை முறிக்க பார்ப்பதாகவும் சாடல். அவங்களே எவ்வளவு தேவல உங்களை சாதாரணமா நினைச்சாங்க. நீ இப்பயாவது யூனியன் பிரதேசமாக இருக்கிற நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்து எம்பிஎஸ்லாம் ஓட்டு போட்ட அடுத்தது முனிசிபல் சேர்மன் ஆயிடுவாங்க. என்ன பாஜக ஆட்சியில் இந்தியா முழுவதும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏலம் விடப்படுவதாக அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. கடந்த 3 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு பிரதமர் என்ன செய்தார் என்றும் கேள்வி. மின்சாரத்துறை, மின் உற்பத்தி, மின் விநியோகம், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், இது அத்தனையும் இன்னைக்கு யாரா வாங்குறானா? ஒரே ஆள் தான் வாங்குறான். ஒரே ஆள் தான் வாங்குறான். யார் வாங்க? அதானி. அதானி யாருன்னா? பன்னீரின் சகாப்தம் முடிந்துவிட்டதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் சாடல். பெருங்காய டப்பா சத்தம் போடுவது போல சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சனம். OPS என்பது ஒரு வெட்டு. அவருடைய சகாப்தம் முடிந்து போன ஒன்று. இன்றைக்கு பெருங்காய டப்பா சத்தம் போடும்போது போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதை யாரும் இங்கே காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாதுகாவலரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு. பாதுகாவலர்களையும் தொண்டர்களையும் அடிக்க பாய்வதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை. சென்னை, மதுரை, நெல்லை உள்பட 27 இடங்களில் சோதனை. வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திலும் 26ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள தொடர் வேலைநிறுத்த போராட்டத்திலும் பங்கேற்க நீதித்துறை ஊழியர்கள் சங்கம் முடிவு. நிதி இல்லாமல் தள்ளாடும் விடியா திமுக வேலைநிறுத்தத்தால் நீதியிலும் தள்ளாடப் போகிறதா? தஞ்சை அருகே நீரின்றி நெற்பயிர்கள் காய்ந்து கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை.
டெல்டாக்காரன் என தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்ட ஸ்டாலின் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. ரேஷன் கடைகளில் விற்பனை டார்கெட் வைத்து ஊழியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் விடிய அதிமுக அரசு அத்தியாவசிய பொருட்களை வாங்கும்போது இதர பொருட்களையும் வாங்க பொதுமக்களை கட்டாயப்படுத்துமாறு ஊழியர்களுக்கு நிர்பந்தம். 1 லட்சம் ரூபாய் விற்பனை டார்கெட்டை முடிக்கவில்லை என்றால் பணி மாற்றம் என ரேஷன் கடை ஊழியர்களை மிரட்டும் விடிய அரசின் அதிகாரிகள். அத்தியாவசிய பொருட்களை வாங்க ரேஷன் கடைக்கு வரும் மக்களிடம் அனாவசிய பொருட்களை விற்பனை செய்து கல்லா கட்டும் விடிய அரசு. தர்மபுரி அருகே கூலி வேலைக்கு பட்டியலின பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்த அவலம். சமூக நீதி பேசும் விடிய ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து அரங்கேறும் கொடுமைகள். தை மாத கடைசி முகூர்த்த நாளை ஒட்டி பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிப்பூ கிலோ 3500 ரூபாய் வரை விற்பனை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதம் 8.25% உயர்வு. கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உயர்த்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் தை பிரமோற்சவ தேரோட்டம் கோலாகலம். அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீரராகவ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் பக்தர்களுக்கு காட்சி. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் தேரை ஜேசிபி இயந்திரம் மூலம் இழுப்பதால் பக்தர்கள் மனவேதனை. தேரை வடம் பிடித்து இழுத்து செல்ல விடிய அரசின் அறநிலையத்துறை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை.